பாதுகாப்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா, ராஜ்நாத், ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், தொழிலதிபர்கள் அம்பானி மற்றும் அதானி, தீருபாய் அம்பானி மற்றும் கௌதம் அதானி, இந்த 6 பேர் தான் ஒரு சக்கர வியூகம்னு சொன்னார். ஆக்சுவலாக அவர் மீன் பண்ணது இந்த பட்ஜெட் பேப்பர்ஸ் ப்ரெசென்ட் பண்ணுறதுல இருக்க அதிகாரிகள், இந்த அல்வாக்குன்றது இல்லை. உடனே கையை பொத்திக்கிட்டு பெரிய புத்தாலி மாதிரி நிர்மலா சீதாராமன் புன்முறுவல் பொத்தார், சிரித்தார். பப்பு என்று கிண்டல் செய்தவர்கள் இன்று ராகுல் காந்தியின் முன்னால் அஞ்சி கிடக்கிறார்கள். ராகுல் காந்தி பேச எழுந்தாலே பிஜேபிக்கு கோபம் வருகிறது, அச்சம் வருகிறது. ஏன்னா ராகுல் பேசுவது கனெக்ட் ஆகுது, மக்களோட கனெக்ட் ஆகுது. ராஜ்நாத் சிங் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு நினச்சா அந்த கற்பனை பண்ணுறதுக்கு கூட பயம் இருக்குது அவர்கிட்ட, முடியாதுன்றார். இது என்னன்னா தெளிவாக பிஜேபிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்த ராகுல் காந்தி முயற்சி. ஆனால் அது சபையிலேயே பண்ணுறாரு, தப்பு கிடையாது, அது பாலிடிக்ஸ். அதானி பேரையும் அம்பானி பேரையும் சபையில் சொல்கிறதுன்றது தவறான நடவடிக்கையே கிடையாது. இதுக்கு முன்னால் கடந்த காலங்களில் சபையில் இல்லாத எவ்வளோ பேரை சொல்லியிருக்காங்க. இறந்து போனவங்களை பற்றி, ஜவஹர்லால் நேருவை பற்றி தினமும் பேசுகிறது தான் மோடிக்கு கை வந்த கலை, மோடியோட அமைச்சர்களுக்கும் அதுதான் கை வந்த கலை. உண்மையிலே பிஜேபி ராகுல் காந்தியை பார்த்து அஞ்சுகிறது, கோபப்படுகிறது, எரிச்சல் அடைகிறது. ஏன்னா அவங்கள அவர் நல்லா தோலுரிக்கிறார், மிக அழகாக தோலுரிக்கிறார். ரொம்ப துல்லியமான ஒரு அட்டாக்கை பண்ணுறாரு ராகுல் காந்தி. இந்த உதாரணத்தை மகாபாரதம் ராமாயணத்தில் தான் உதாரணம் காமிச்சா பிஜேபி இன்னும் கோபப்படுவாங்கன்னு தெரிஞ்சு தான் அவங்கள சீன்றாரு. அவர் சொல்கிற பிரச்சனை நியாயமானது. இன்றைக்கி மோசமான ஒரு நிலைமையில் இந்திய பொருளாதாரம் இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு மூல கர்த்தாக்கள் இந்த 6 பேர். வேலையில்லா திண்டாட்டம் இன்றைக்கி இந்தியாவோட மிகப்பெரிய சவால்களில் ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவின் நம்பர் 1 சவால் வேலையில்லா திண்டாட்டம் தான் என்கின்ற உண்மையை பாஜக அரசு அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. இதுதான் பிரச்சனையோட மூலவே. வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய விதத்தில் தான் உங்கள் முதலீடு இருக்க வேண்டும் என்று வேலை வாய்ப்புகள் என்ற அந்த ஆஸ்பெக்டுக்கு மேண்டேட்டரி ப்ரொவிஷன் போடுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, நாங்கள் செய்ய மாட்டோன்றாங்க. அப்போ வேலை வாய்ப்புகளை பற்றி இந்த கேடுகட்ட கவர்மெண்ட்டுக்கு எந்த கவலையும் கிடையாது. இவங்களும் வேலை வாய்ப்பை உருவாக்க மாட்டாங்க. முதலீட்டாளர்கள் முதலீடு பண்ண வரானா அவனுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குறது நீ முன் நிபந்தனையாக விதிக்கணும்னா அதையும் நான் செய்ய மாட்டேன்றாங்க. ரெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ராகுல் காந்தியின் உரை நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் மீதான உரை பெரிய விவாத பொருளை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். பேசிய பேச்சுக்கள், அவர் எடுத்துக்காட்டிய அந்த எடுத்துக்காட்டுகள்லாம் ரொம்ப சக்கர வியூகம், அபிமன்யு, A1 A2 அதானி அம்பானி, அல்வா கிண்டுதல் போன்ற பல விஷயங்கள் பேசியிருந்தார். இடையே ஓம் பிர்லாவுடைய குறுக்கீடு, பின் பல விஷயங்கள் நடந்தது. இது ராகுல் காந்தியோட 2வது உரைன்னு நினைக்கிறேன் நம்ம பேசுறது. எப்படி பாக்குறீங்க ராகுல் காந்தியோட உரையை? எப்படி பாக்குறீங்க? நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். குறிப்பா A1 A2 அப்படின்னு சொல்லி அதானி அம்பானியை மீண்டும் குறுக்கிட்டு புள்ளை இழுத்து பேசியிருந்தார் நாடாளுமன்றத்தில். எப்படி பாக்குறீங்க? மிகச்சிறப்பானதொரு உரை. ராகுல் காந்தி பக்குவப்பட்டதொரு அரசியல் தலைவராக முகிழ்த்திருக்கிறார் என்பது பட்டவர்தனமாக தெரிகிறது. இந்திய அரசியல் வானில் நம்பிக்கை ஒளிக்கீற்றுக்கள் தென்பட துவங்கி இருக்கின்றன. கடந்த 10 ஆண்டுகளாக இந்தியாவில் எதிர்க்கட்சியே இல்லாமல் இருந்தது. குறிப்பாக நாடாளுமன்றத்தில் ஒரு ஜனநாயகம் செழிப்பாக இருப்பதற்கு, ஒரு அரசு வலுவுடன் இருப்பதற்கு ஆளும் கட்சி பலவீனமாக இருக்கலாம், ஆனால் எதிர்க்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடாது என்று சொல்லுவார்கள். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக எதிர்க்கட்சிகள் பலவீனமாகத்தான் இருந்தன. குறிப்பாக பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ். இன்று அந்த நிலைமை மாறி இருக்கிறது. பாஜக 3வது முறையாக ஆட்சியை கைப்பற்றினாலும் அவர்கள் 303 இடங்களிலிருந்து 240 இடங்களை பெற்றிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி 52 இடங்களில் இருந்து, அதாவது முதல்ல 44, மோடி 1.0, 2.0 52 எதிர்க்கட்சியாக கூட வர முடியல. ஏன்னா 55 சீட்டு வேணும். இந்த முறை 99 இடங்களை வாங்கி பிரதான எதிர்க்கட்சியாக அமர்ந்திருக்கிறது. இதில் மோடி அரசின் 3வது ஆட்சி காலத்தின் முதல் பட்ஜெட் மீதான விவாதத்தில் பேசும்பொழுது தான் எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி மிக தெளிவாக பேசியிருக்கிறார். சுருக்கமாக சொல்வதென்றால் அவர் சொல்வது என்னவென்றால், வேலையில்லா திண்டாட்டம், வறுமை, பணவீக்கம், ஏற்றத்தாழ்வுகள், சிறுபான்மையினருக்கு எதிரான தாக்குதல்கள் இவையெல்லாம் சக்கர வியூகமாக இன்று இந்தியாவில் உருவெடுத்திருக்கிறது என்கிறார். அவர் அந்த சக்கர வியூகத்தை உருவாக்கியவர்கள் யார் என்று சொன்னது தான் ரொம்பவும் சுவாரஸ்யமானது. பிரதமர் நரேந்திர மோடி, பாதுகாப்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா, ராஜ்நாத், ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், தொழிலதிபர்கள் அம்பானி மற்றும் அதானி, தீருபாய் அம்பானி மற்றும் கௌதம் அதானி, இந்த 6 பேர் தான் ஒரு சக்கர வியூகம்னு சொன்னார். சபாநாயகர் குறிக்கிட்ட சபையில் இல்லாதவர்களை பற்றி பேச வேண்டாம் என்று சொன்னபோது, சரி நான் அப்படி என்றால் அஜித் தோவல், அம்பானி, அதானி அவர்களை குறித்து பேசவில்லை அப்படின்னு சொல்லிட்டு A1 A2 என்று பேச ஆரம்பித்தார். சபையே சிரிப்பு கடலில் மூழ்கியது. 2வது அவர் அந்த ஒரு படத்தை எடுத்து காமிச்சார். படத்தை நீங்கள் அனுமதி இல்லாமல் காட்டக்கூடாதுன்னு சொன்னோன்னே
தொலைக்காட்சிகளை நீங்கள் உடனே கேமராவெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டுங்க, என்ன படம் தெரிஞ்சுக்கிட்டு ஆஃப் பண்ணுவேன். அந்த படத்தை காமிச்சா பட்ஜெட்டுக்கு முன்னால் அல்வா கிண்டுவாங்க. அதில் இந்த நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் அல்வா கிண்டுற அந்த புகைப்படம் அது. அதில் அவர் சொன்னார் அவர் சொன்னது அல்வா கிண்டுறதை ஒரு குறியீடாக சொன்னாலும் அவர் உண்மையில் பொருள்பட சொன்னது எதுன்னா, பட்ஜெட் தயாரிக்கும் பணிகளில் இந்த அல்வா கிண்டுற பணியில் ஒரு தலித்து, ஒரு சிறுபான்மையினர், ஒரு எஸ்சி எஸ்டி கூட இல்லை அப்படின்னாரு. ஆக்சுவலாக அவர் மீன் பண்ணது இந்த பட்ஜெட் பேப்பர்ஸ் ப்ரெசென்ட் பண்ணுறதுல இருக்க அதிகாரிகள், இந்த அல்வாக்கின்றது இல்லை. உடனே கையை பொத்திக்கிட்டு பெரிய புத்தாலி மாதிரி நிர்மலா சீதாராமன் புன்முறுவல் பொத்தார், சிரித்தார். ராகுல் காந்தி நன்றாக நேற்றைக்கு சபையில் உரையாற்றியிருக்கிறார். மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை ஒரு பாமரனுக்கும் புரிகிற மொழியில் அவர் அழகாக எடுத்து பேசியிருக்கிறார். பப்பு என்று கிண்டல் செய்தவர்கள் இன்று ராகுல் காந்தியின் முன்னால் அஞ்சி கிடக்கிறார்கள். ராகுல் காந்தி பேச எழுந்தாலே பிஜேபிக்கு கோபம் வருகிறது, அச்சம் வருகிறது. ஏன்னா ராகுல் பேசுவது கனெக்ட் ஆகுது, மக்களோட கனெக்ட் ஆகுது. இந்த அல்வாக்கின்ற விஷயத்தை கூட அவர் அந்த அல்வாவுக்கின்றதுல தலித்துகள், சிறுபான்மையினர், ஓபிசி இல்லைன்னு சொன்னாலும் ஆக்சுவலாக அதை மீன் பண்ணல. அவர் பட்ஜெட் தயாரிக்கிற பணிகளில் தலித்துகள் இல்லை, சிறுபான்மையினர், ஓபிசிஸ் இல்லைன்னு தான் சொன்னார். இல்லையா அல்வா கின்றதில் சொன்னதுன்றது ஒரு குறியீட்டு அளவிலானது. அல்வா கிண்டி கொடுத்தீங்க, அந்த அல்வா கின்றதில் ஒரு தலித்து கூட, சிறுபான்மையினர், ஓபிசி இல்லைன்னும் போது இப்படியே கையை பொத்திக்கிட்டு நிர்மலா சீதாராமன் சிரிச்சாங்க. ஐயோன்னு தலையில் அடிச்சுக்கிட்டு, இந்த அல்வா கின்றதில் கூட நீ ரிசர்வேஷன் எதிர்பார்க்குறேன். ஆக்சுவலாக அவர் மீன் பண்ணது என்னென்னா, அல்வா கின்றதில் கிடையாது, இந்த பட்ஜெட்டில், அந்த பட்ஜெட் ப்ரிப்பரேஷனில் ஈடுபட்ட 20 அதிகாரிகளில் அவர் சொல்லுகிறார், ஒரே ஒரு சிறுபான்மையினர், ஒரே ஒரு அதர் பேக்வேர்டு, 18 பேர் ஃபார்வர்டு கம்யூனிட்டின்றார். அதைத்தான் அவர் மீன் பண்ணார். ஆகவே இந்த உரை நேற்றைக்கு நிறைய குறுக்கீடுகள் இருந்தது. சபாநாயகர் குறுக்கிட்டு பேசினார், மந்திரிங்கெல்லாம் குறுக்கிட்டு பேசினாங்க. ஆனால் ரொம்ப தெளிவாக அவர் பேசினார். இன்னொரு விஷயமும் அவர் சொன்னார், பாஜகவில் ஒரே ஒருத்தர் தான் பிரதமர் பதவி வரணும்னு கனவு காண அனுமதிக்கப்படுகிறார். பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கு பிரதமர் ஆகணும்னு கனவு காண நினைச்சா கூட அது முடியாது. அது எதனால சார்? அதை குறித்து அவர் ஏன் சொல்றாருன்னா, ராஜ்நாத் சிங் தான் இன்னைக்கு எதிர்கட்சிகளோட உரையாடுகிறார். அவர் ஒரு இணக்கமான தலைவர். அமித்ஷா ஒரு மூர்க்கம் தன்மை கொண்ட தலைவர், ஒரு கன்சிலியேட்டரி நோட்டுன்னு வாங்க ஆங்கிலத்தில். எதிர்கட்சிகளோட பேசுறதுக்கு எப்பயுமே ஆளுங்கட்சியில் எல்லாரையும் அரவணைச்சு போகிற ஒரு தலைவர் இருக்கணும். அது இன்னைக்கு இருக்க பிஜேபியில் ராஜ்நாத் சிங் தான் இருக்கார். இல்லை, அதில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார். நல்ல அழகான பாயிண்ட்டை பிடிச்சிங்க நீங்கள். பிரதமர் பதவிக்கு ஒருவர் தான் இன்னைக்கு அந்த இதில் இந்த தந்தியில் கூட அழகாக போட்டிருந்தாங்க. அந்த போர்ஷன் அப்படியே படிக்கிறேன் நான். அவர் சொல்லார், நாட்டில் ஒரு விதமான அச்சம் நிலவுகிறது, நாட்டில் அச்சம் சூழ்ந்த நிலை நிலவுகிறது. இது நாட்டின் அனைத்து அம்சங்களிலும் பரவி உள்ளது. பாஜகவில் ஒருவர் மட்டுமே பிரதமர் கனவு காண அனுமதிக்கப்படுகிறார், மோடி. இராணுவ மந்திரி பிரதமராக வேண்டும் என்றால் பெரிய பிரச்சனை, பயம் உள்ளது. அதாவது ராஜ்நாத் சிங் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு நினைச்சா அந்த கற்பனை பண்ணுறதுக்கு கூட பயம் இருக்குது, அவர்கிட்ட முடியாதுன்றார். இது என்னன்னா, தெளிவாக பிஜேபிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்த ராகுல் காந்தி முயற்சி. ஆனால் அது சபையிலேயே பண்ணுறாரு. தப்பு கிடையாது, அது பாலிடிக்ஸ். ஏன்னா அடுத்த அமித்ஷா தான் நம்பர் 2ன்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக ராஜ்நாத் சிங்குக்கு தான் அந்த தகுதி இருக்குன்னு எதிர்கட்சிகள் சொல்லுது. எதிர்கட்சிகளோட கொஞ்சம் இடக்கமாக போகிறவர் ராஜ்நாத் சிங். அந்த காலத்தில் வாஜ்பாய் காலத்திலே இருந்தவர், விவசாயத்துறை அமைச்சராக இருந்தவர். அவை அந்த ஒரு வீக் பாயிண்ட்டையும் பார்த்து பிஜேபிக்குள்ளே இன்றைக்கி என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, மோடியோட செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிஜேபிக்குள்ளே குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, மெல்ல குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அவரோட பிடி மெல்ல அந்த இறுக்கம் தளர்ந்து கொண்டு இருக்கிறது. உடனே நாளைக்கு கவுந்துரும், நாளை மறுநாள் கவுந்துரும், அதுக்கு அடுத்த நாள் கவுந்துரும் அர்த்தம் கிடையாது. பாஜகவுக்குள்ளே மோடியின் பிடிமானம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வீக்னஸை இவர் அடிக்கிறார், ராகுல் காந்தி அடிக்கிறார், சரியாக குறி வச்சு அடிக்கிறார். நீங்கள் பிரைம் மினிஸ்டர் கனவு காண்றதுக்கு ஒருத்தருக்கு தான் அனுமதி. ஆனால் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பிரதமர் ஆகணும்னு கனவு காண்றது கூட பயப்படுறாரு. ஒரு விதமான அச்சமான சூழ்நிலை நிலவுது. பாஜகவுக்குள்ள என்னுடைய நண்பர்கள், மந்திரிகள், எம்பிக்கள் எல்லாருமே பயப்படுறாங்கன்னு ஒரு சரியான பாயிண்ட்டை அவர் சொல்கிறார். ஆகவே நல்ல ஒரு மெச்சூர்டு பொலிட்டிக்கல் ஸ்பீச், மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை முன்வைத்திருக்கிறார். இது வரவேற்கத்தக்க ஒரு அரசியல் நிகழ்வு என்று தான் நான் பார்க்கிறேன். இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி பேச எந்திரிச்சாலே ஒரு வகையான கூச்சல் எதிர்கட்சிகளிலிருந்து வரக்கூடியதை எப்படி பார்க்கலாம் சார்? அவருக்கான அச்சமாக பார்க்கலாமா, இல்லை வேற எதுவும் காரணங்கள் இருக்கா? இல்லை, ராகுல் காந்தியை பார்த்து பிஜேபி பயப்படுது, அச்சம் கொள்கிறது என்பதற்கான உதாரணம் தான் அவர் பேச எந்திரிச்சாலே கூச்சல், குழப்பம். 10 நிமிஷம் பேசலாம்னா 10 குறுக்கீடுகள் வருது. ஆனால் இவர் பேசும்போது, நம்ம சபாநாயகர் பேசும்போது நீங்கள் தேவையில்லாத பல விஷயங்களை பேசுகிறீங்க அப்படின்ற ஒரு கருத்தையும் முன்வைக்கிறார் இல்லையா? துரதிருஷ்டவசமாக சபாநாயகர் நடுநிலையுடன் செயல்படவில்லை என்பதுதான் உண்மை. ஏதோ இந்த அளவுக்கு அனுமதிக்கிறாருன்னு இந்தியாவின் எதிர்கட்சிகளும் இந்திய நாடும் பெருமை கொள்ளலாம். ராகுல் காந்தி துல்லியமாக பிரச்சனைகளை தான் பேசுகிறார். அவர் தவறாக எதுவுமே பேசலை, இழிவாக யாரையும் பேசலை, தரம் தாழ்ந்த பேச்சுக்கள் எதையும் பேசலை, அரசியலமைப்பு சாசனத்துக்கு விரோதமாக எதுவும் பேசலை. அவர் பேசுகிறது எல்லாமே பொலிட்டிக்கல் ஸ்பீச். ஆளும் கட்சியின் தோலை அவர் உரித்து கொண்டிருக்கிறார். அது பிஜேபிக்கு பொறுக்கல, அதனால் சபாநாயகர் இப்படியெல்லாம் பேசுகிறார். இட் வாஸ் அ மெச்சூர்டு பொலிட்டிக்கல் ஸ்பீச். அவர் ரொம்ப மெச்சூர்டு பொலிட்டிஷியனாக தான் ராகுல் காந்தி இன்றைக்கு ஒரு பக்குவமடைந்த அரசியல் தலைவராக முகிழ்த்து கொண்டிருக்கிறார் என்று தான் நான் பார்க்கிறேன்.
A1 A2 அதானி அம்பானியை பற்றி பேசும்போது குறுக்கீடுகள் வருது, நீங்கள் அவங்கள தேவையில்லாமல் உள்ளே இழுக்கிறீங்கன்ற மாதிரியான கேள்விகள் உள்ள வருது. அதனால அவர் A1 A2ன்றத அப்படி மாற்றிட்டார், பேரை கூட அவர் அவாய்ட் பண்ணிட்டாரு சார். A1 A2 தப்பே கிடையாது, A1 A2ன்றது தப்பே கிடையாது. ஏன்னா வந்து சபாநாயகர் வந்து அதானி அம்பானி பேரை சொல்லக்கூடாது, சபையில் இல்லாதவங்க பேரை சொல்லக்கூடாதுன்றது ஒரு நாகரிகம் கருதி. தனி மனித தாக்குதல்களை தான் சொல்லக்கூடாது, அவங்களோட எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸு அதில் எக்ஸ்ட்ரீம்லி பர்சனல் மேட்டர்ஸை சொல்லக்கூடாது. கண்டிப்பாக அது தவறு யாராக இருந்தாலும். ஆனால் அம்பானி அதானியும் தொழிலதிபர்கள்ன்ற ஸ்டாண்டை தாண்டி இன்றைக்கி அரசியலில் தீர்மானிக்கிற இடத்துல இருக்காங்க, மோனோபொலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஏகபோகத்தை அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள், நிறுவி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதானி பேரையும் அம்பானி பேரையும் சபையில் சொல்கிறதுன்றது தவறான நடவடிக்கையே கிடையாது. இதுக்கு முன்னால் கடந்த காலங்களில் சபையில் இல்லாத எவ்வளோ பேரை சொல்லியிருக்காங்க. இறந்து போனவங்களை பற்றி, ஜவஹர்லால் நேருவை பற்றி தினமும் பேசுகிறது தான் மோடிக்கு வந்து கைவந்த கலை, மோடியோட அமைச்சர்களுக்கும் அதுதான் வந்து கைவந்த கலை. இறந்து போனவங்களை பற்றியும் பேசக்கூடாதுன்றது இருக்குது. என்ன பேசக்கூடாதுன்றது தான், அவதூறாக எதுவும் பேசக்கூடாதுன்றது தான் முக்கியம். அம்பானி அதானியை பற்றி அவர் சொல்கிற சார்ஜஸை சபாநாயகரை தடுக்க முடியல, உடனே அவர் A1 A2ன்ட்டார், அதை தடுக்க முடியாது இல்லையா. இன்னொன்று, இந்த சபை குறிப்பிலேருந்து நீக்கிறதுன்றது எந்த அர்த்தமும் கிடையாது. லைவ் டெலிகாஸ்ட் போகும்போது நாளைக்கு நீக்கினா நீக்கிக்கோ, நீ காட்டி வச்சுக்கோ, அதை பற்றி அவனுக்கு கவலையே கிடையாது. பிரச்சனைகளை பார்த்து பாஜக அஞ்சுகிறது. இன்றைக்கி முதல் முறையாக அஜித் டோவல் பேரையும் இழுத்து விட்ருக்காரு. மோடி, அமித்ஷா, மோகன் பகவத், அஜித் டோவல், அம்பானி, அதானி 6 பேரை சேர்த்து வச்சு செஞ்சுட்டாரு ராகுல் காந்தி. உண்மையிலே பிஜேபி ராகுல் காந்தியை பார்த்து அஞ்சுகிறது, கோபப்படுகிறது, எரிச்சல் அடைகிறது. ஏன்னா அவங்கள அவர் நல்லா தோலுரிக்கிறார், மிக அழகாக தோலுரிக்கிறார். இந்த எடுத்துக்காட்டு இருக்குல்ல சார், சக்கர வியூகம், அது அவங்களோடைய கனெக்ட் பண்ணுற மாதிரியான விஷயம். எக்ஸாக்ட்லி. அது வந்து பிஜேபிக்கு ரொம்ப பிடிச்சது ஹிந்து காவியங்கள். அதில் மகாபாரதம் வந்து ஹிந்து எபிக்ஸில் ஒன்று. அது ஒரு நல்ல உதாரணம் தான். அது சக்கர வியூகம்னா என்ன? சக்கர வியூகத்தை வந்து அமைக்கிறது வந்து ரொம்ப சிலரால் தான் முடியும். எதில்? மகாபாரதத்தில். அது ஒரு கதை. அந்த சக்கர வியூகத்துக்குள்ளே போகிற வித்தையும் வெளியில் வர வித்தையும் தெரிஞ்ச ரொம்ப சொற்பமான வீரர்களில் ஒரே ஒருவன் அர்ஜுனன். அபிமன்யு அர்ஜுனனோட மகனுக்கு உள்ளே போக தெரியும், வெளியில் வர தெரியாது. அவன் என்ன பண்ணிடுறான், உள்ளே உடச்சிட்டு போயிடுறான் சக்கர வியூகத்தை. அன்னைக்கு வந்து வேறொரு களத்தில் போர் இருந்ததால் இந்த போர்க்களத்துலேருந்து சில தூரத்து சில மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகக்கூடிய இடத்துல தொலைவில் ஏதோ ஒரு ஊரில், வேறு ஒரு ஊரில் சில மணி நேரங்கள் குதிரையில் பயணப்படணும். அந்த இடத்துக்கு அர்ஜுனன் போயிடுறாரு, அர்ஜுனனும் கிருஷ்ணரும் போயிடுறாங்க. இந்த சக்கர வியூகத்தை இவன் உடச்சிக்கிட்டு போகிறான் அபிமன்யு. அர்ஜுனன் வந்து மாலையில் 5 மணிக்கு சூரியன் உதியும் போது போகிற நிறுத்தினோம், அதுக்குள்ளே வருவான்னு எதிர்பார்க்குறாங்க, வர முடியல. சக்கர வியூகத்துக்குள்ளே போன அபிமன்யு மாட்டிக்கிறான், கொண்டுடுறாங்க கௌரவர்கள். இந்த சக்கர வியூகத்தை அமைக்கிறதுன்றது எப்படின்னா, சக்கர வியூகத்துக்குள்ளே போகவே முடியாது, போனால் வெளியில் வர வித்தை தெரிஞ்ச ஒரே ஆள் வந்து அர்ஜுனன் தான். அந்த மாதிரி வந்து இன்றைக்கி இந்தியாவில் வந்து இந்த சக்கர வியூகன்றது, அதாவது வந்து அதோட அர்த்தம் என்னென்னா, தாத்பரியம், மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, சக்கர வியூகத்தை மாதிரி இன்றைக்கி வந்து மக்களை அழுத்தி கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள், வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, பெண்களுக்கு எதிரான கொடுமைகள், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த சக்கர வியூகத்தை உருவாக்கியது, அந்த சக்கர வியூகத்தை உருவாக்குனது பகவானுக்கு இவங்க இந்த கௌரவர்கள், துரோணர் உருவாக்குனார். இந்த சக்கர வியூகத்தை உருவாக்குனது 6 பேருன்றாரு. இது ரொம்ப முக்கியமாக ஒரு வெளிப்படையாக நேம் பண்ணுறது தோவலையும் மோகன் பகவத்தையும். ஸோ அது அவங்களுக்கு ரொம்ப கடுப்பை ஏற்படுத்துது, ரொம்ப கோபப்படுறாங்க பிஜேபியில். ஆனால் ரொம்ப துல்லியமான ஒரு அட்டாக்கை பண்ணுறாரு ராகுல் காந்தி. இந்த உதாரணத்தை மகாபாரதம் ராமாயணத்துலலாம் உதாரணம் காமிச்சா பிஜேபி இன்னும் கோபப்படுவாங்கன்னு தெரிஞ்சு தான் அவங்கள சீன்றாரு. அவர் சொல்கிற பிரச்சனை நியாயமானது. இன்றைக்கி வந்து மோசமான ஒரு நிலைமையில் வந்து இந்திய பொருளாதாரம் இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு மூல கர்த்தாக்கள் இந்த 6 பேர்: மோடி, அமித்ஷா, மோகன் பகவத், அஜித் டோவல், அம்பானி, அதானின்றார். துல்லியமான ஒரு அனாலிசிஸ். ராகுல் காந்தியை பார்த்து பாஜக, நரேந்திர மோடி கூட்டம் அஞ்ச தொடங்கி இருக்கிறது என்பது நாளும் பொழுதும் மீண்டும் மீண்டும் நிரூபணமாகி கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற சம்பவங்கள் பாஜகவின் அச்சத்தை அப்பட்டமாக வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார். இன்னொரு பக்கம் ராஜ்நாத் சிங் வேற கோவப்பட்டிருந்தார் அந்த அக்னிவீர் திட்டத்துக்கு. இந்த அக்னிவீர் திட்டத்தை பற்றி நீங்கள் கூறியது எல்லாமே போய், நான் அந்த குடும்பத்தை நேரில் போய் சந்தித்தேன் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அந்த உண்மையும் போட்டு உடைச்சிருந்தார். இன்னொரு பக்கம் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்றது நீங்கள் சுத்தமாக இல்லை அப்படின்றதையும் போட்டு உடைச்சிருந்தார். இந்த 2 விஷயம் வந்து அவங்கள பெரிய அளவில் வந்து இன்னும் பாதிப்படைய செஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஆமாம், அக்னிவீர் திட்டத்தை நான் கைவிட மாட்டேன்னு மோடி அடம் பிடிக்கிறார். பிரதான கட்சிகள், எதிர்கட்சிகள் எல்லாமே, காங்கிரஸ் மட்டும் இல்லை, பிஜேபி கூட்டணியில் இருக்க ஜனதாதள் யுனைடெட் உட்பட எல்லாருமே அக்னிவீர் திட்டத்தை எதிர்க்கிறாங்க. ஷார்ட் சர்வீஸ் 4 வருஷம் இராணுவத்தில் வச்சுட்டு இளைஞர்களை 22 வயசில் 23 வயசில் வெளியில் துரத்தி விடுறதுன்றதும் எங்கே போய் நிற்பான்றதான் கேள்வி. ஆனால் மோடி வந்து கிஞ்சித்தும் இறங்கி வர தயாராக இல்லை. இந்த பிரச்சனை உச்சத்தில் இருக்கும்போது, நாடாளுமன்றம் நடந்துகிட்டு இருக்கும்போது, கார்கில் வாரோட முடிவு நாள் 25வது ஆண்டு கார்கில் நினைவு நாளில்
இந்த பனிப்பிரதேசத்தில் போய் நின்று லடாக் ரீஜன் நினைக்கிறேன், அங்கே போய் நின்றுக்கிட்டு நாட் லடாக்கு, இந்த நம்முடைய இந்த பாகிஸ்தான் பார்டரில் இருக்கக்கூடிய மிக உயரமான மலைக்குன்றில் நின்று கொண்டு மோடி சொல்கிறாரு அக்னிவீர் திட்டத்தை கைவிட மாட்டோம் அப்படின்றாரு. இது வந்து எரியிற நெருப்பில் எண்ணெயை விடுற மாதிரி இருக்குது. இன்னொன்று என்னென்னா வந்து 1 கோடி ரூபாய் நாங்கள் கொடுத்தோம் நிதி உதவின்னு ராஜ்நாத் சிங் திரும்ப 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 சொல்கிறது ஜமக்காலத்தில் வடிகட்டின போய். ஏன்னா மத்திய அரசு கொடுப்பது வந்து 44 48 லட்சம் தான், எல்லா விதமான படி எல்லாத்தையும் சேர்த்து. அவன் இன்சூரன்ஸ் எடுத்தவன் 50 லட்சம் கொடுத்துருக்கான் செத்து போன ஒரு அக்னிவீர் சோல்ஜருக்கு. அதை வந்து இழப்பீடுன்னு சொல்லுது கவர்மெண்ட்டு. அது எப்படி இழப்பீடாகும்? அது வந்து அவனோட காப்பீடு தொகை வந்து அவனுக்கு வர வேண்டியது. அரசாங்கம் கொடுக்கறதுன்றது வந்து வெறும் 48 லட்சத்துக்கு 50 லட்சம் தான். 22 23 வயது இளைஞனை வந்து நீ ஒரு 40 லட்ச ரூபா கொடுத்து வெளியில் அனுப்புனீங்கன்னா அவன் எங்கே போவான், என்ன வேலை செய்வான்? ரெண்டாவது வந்து ஸ்கில் எதுவும் கிடையாது. ஏன்னா +2 முடிச்சுட்டு 18க்குள்ளே போயிடுறான். 20 வயசுல நீங்கள் அக்னிவீருக்கு போக முடியாது. ஒருத்தன் டிகிரி எப்போ முடிப்பான்? 20 வயசுல தான் முடிப்பான். 21 ஆகிடும். 21ன்னு வச்சுக்கோங்க. 21 வயசில் டிகிரி முடிப்பான். 20ன்னே வச்சுக்கோங்க, ஏன்னா இது 18 வயசு அதிகபட்சம். 20 வயசில் ஒருத்தன் டிகிரி முடிக்கிறவன்னா அதுக்கு பிறகு அவன் அக்னிவீருக்கு போக முடியாது. ஏன்னா 18லேயே போயிடணும். அப்போ +2 முடித்தவன் SLC முடித்தவன் தான் எனக்கு வேணும்ன்றோம். இது மூலமாக கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, குவாலிஃபைடு பீப்புள் வந்து டிகிரி முடிச்சுட்டு வரவன் இராணுவத்துக்கு வேணாம், ரெண்டாவது நிரந்தரமாக வேணாம், 4 மாதத்தில் 4 வருஷத்தில் நீ ஓடி போடுன்றான். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் டிகிரி இஸ் த பேசிக் குவாலிஃபிகேஷன். இன்றைக்கி ஒரு கண்ணியமான வேலைக்கு போகணுன்னா ஒரு மனிதனுக்கு வந்து டிகிரி, பட்டம் என்பது, பட்டதாரியாக இருப்பது அடிப்படையான ஒரு விஷயம். பட்டதாரின்ற அடிப்படை குவாலிஃபிகேஷன் கூட வைக்காமல் 18 வயசுன்னு போது SLC +2ன்னு வைக்கும்போது அது படித்தவர்கள் எங்களுக்கு வேண்டாம் என்று கடந்த 10 ஆண்டுகளாக மோடி 1.0லேருந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மோடி கவர்மெண்ட்டில் வெளியில் பலருக்கும் தெரியாதது என்னென்னா, கல்விக்கு எதிரான மனநிலை, குறிப்பாக உயர்கல்விக்கு எதிரான மனநிலை. உயர்கல்வின்றது +2க்கு மேலே போகக்கூடிய டிகிரிலேருந்து எல்லாமே உயர்கல்வி தான். அந்த உயர்கல்விக்கான ஊக்கத்தை, அதற்கான இன்டியூஸ்மெண்ட்ஸுன்னுவாங்க, அதுக்கான ஊக்குவிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் எவ்வளவு தூரம் செய்யாமல் இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு செய்து கொண்டிருக்கிறது மோடி அரசு. அதில் ஒரு அங்கம் தான் வந்து இந்த அக்னிவீர் ஸ்கீம். இதில் ராகுல் காந்தி எழுப்பிய கேள்விகள் ஒன்றொன்றும் ரொம்ப கட்டித்தங்கத்தால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள் கொண்டது. அதை வந்து செதுக்கணும் நம்ம. அந்த அளவுக்கு வந்து அற்புதமான பாயிண்டெல்லாம் ஒரு உண்மையைத்தான் அவர் பேசியிருக்கிறார். உண்மை சுடும். மோடி கவர்மெண்ட் உண்மை சுடுவதை தாங்க முடியாமல் தொடர்ந்து தன்னுடைய பொய்யுரைகளை பரப்பி கொண்டிருக்கிறது. அக்னிவீர் திட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி சொன்னது 100% உண்மை. அது ஷார்ட் சர்வீஸ் தான், 4 வருஷத்தை திரும்ப அனுப்பிடுவோம். செத்துட்டானா ரெகுலர் சோல்ஜருக்கு 1 கோடி ரூபாய்னா இவனுக்கு வரும். அந்த அவனுடைய இழப்பீடெல்லாம் போக 3 வருஷம் 4 வருஷம் சேர்த்து 48 லட்சம் ரூபாய். அது ஒன்றுமே கிடையாது, வருஷத்துக்கு 18 லட்சம். ஆகவே இந்த அக்னிவீர் திட்டத்தில் மோடி அரசாங்கத்தோட பிடிவாதம் மிக மிக மோசமானது. அதைத்தான் ராகுல் காந்தி திரும்ப திரும்ப பேசி கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் இந்த இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு, அதில் வந்து பட்ஜெட்டில் பெரிய அளவில் ஒதுக்கீடு எதுவும் பண்ணலை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் உடைச்சிருந்தார். இந்த இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு நம்ம கடந்த காணொலியில் கூட பேசியிருந்தோம். ஒரே ஒரு 1000 பேருக்கு இருக்கிற ஒரு வேலை வாய்ப்புள்ள இடத்துல வந்து ஒரு 10,000 பேர் 20,000 பேர் போய் நிற்கிறது. அப்படி அதுவும் குஜராத் போன்ற மாநிலங்கள், வளர்ந்த மாநிலங்கள்னு சொல்லப்படுகின்ற மாநிலங்கள்லேயே இப்படி ஒரு நிலைமை அப்படின்னும் போது இதை எப்படி எடுத்துக்க போகிறாங்க பாஜக? இல்லை, அவங்க அதை பற்றி கவலைப்படுறதாவே இல்லை. வேலைவாய்ப்பு பற்றி கவலைப்படுறதாவே இல்லை. என்ன சொல்ல போனால் ரொம்ப மட்டமாக கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்தியாவில் வேலையில்லா திண்டாட்டம் பெருகிடுச்சுன்னு பகுத்தறிவு இல்லாமல், புத்தி இல்லாமல் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசி மக்களை ஏமாற்றிட்டாங்க. அதனால தான் காங்கிரஸ் வந்து 90 சீட்டு மேலே ஜெயிச்சதுன்னு பாஜக தலைவர், மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல், வெக்கமே இல்லாமல் பொதுக்கூட்டங்களை பேசிகிட்டு இருக்காரு. வேலையில்லா திண்டாட்டம் இன்றைக்கி இந்தியாவோட மிகப்பெரிய சவால்களில் ஒன்று. என்ன சொல்லப்போனால் இந்தியாவின் நம்பர் 1 சவால் வேலையில்லா திண்டாட்டம் தான் என்கின்ற உண்மையை பாஜக அரசு அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. இதுதான் பிரச்சனையோட மூலவே. பிரச்சனை தீர்ப்பதற்கான முதல் படி என்னன்னா, தனி மனித வாழ்க்கையிலையும், பொது வாழ்க்கையிலையும், ஸ்தாபனங்களோட வாழ்க்கையிலையும், நாடுகளோட வாழ்க்கையிலையும் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பதை முதலில் நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும். இங்கே பிரச்சனையே இல்லைன்னு டினையல் மோடில் இருக்கான். அப்புறம் எப்படி நீங்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண்பீங்க? இன்னொரு விஷயத்தையும் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் முடிந்து 2 நாட்கள் அல்லது 3 நாட்கள் கழித்து ஒரு தொழில் முனைவோர், மிகப்பெரிய தொழில் அதிபர்கள் கூட்டத்தில் பேசும்போது சொல்கிறாங்க, பெரிய முதலீடுகளை நாம் இருக்கும் பொழுது வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதை அந்த நிறுவனங்களுக்கு கட்டாயமான மேண்டேட்ரி ரூலாக போட முடியாது, அவங்கள ஊக்குவிக்கிற ரூலாக தான் போட முடியும். ஆங்கிலத்தில் அந்த அம்மா நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க, we can nudge the government, we can nudge the corporates, we can nudge the investors, we cannot make it as a mandatory one. நாங்கள் வந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய விதத்தில் முதலீடுகளை செய்யுங்கள் என்று முதலீட்டாளர்களை மென்மையாக
உந்தி தள்ளுவோம், we will nudge, gently pushனுவாங்க ஆங்கிலத்தை. ஆனால் இதை வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய விதத்தில் தான் உங்கள் முதலீடு இருக்க வேண்டும் என்று வேலைவாய்ப்புகள் என்ற அந்த ஆஸ்பெக்டுக்கு மேண்டேட்டரி ப்ரொவிஷன் போடுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, நாங்கள் செய்ய மாட்டோன்றாங்க. அப்போ வேலைவாய்ப்புகளை பற்றி இந்த கேடுகட்ட கவர்மெண்ட்டுக்கு எந்த கவலையும் கிடையாது. இவங்களும் வேலைவாய்ப்பை உருவாக்க மாட்டாங்க. முதலீட்டாளர்கள் வந்து முதலீடு பண்ண வரானா அவனுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குறது நீ வந்து முன் நிபந்தனையாக விதிக்கணும்னா அதையும் நான் செய்ய மாட்டேன்றாங்க. ஸோ மோடி அரசு 100% அக்மார்க் முத்திரை பொறித்த மக்கள் விரோத அரசாக இன்று இருக்கிறது என்பது தான் உண்மை. இன்னொரு பக்கம் இந்த நம்ம பேசிகிட்டு இருந்தோம், ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த உரையின் போது நிர்மலா சீதாராமன் வந்து சிரித்தார் அப்படின்னு சொல்லி, எதற்காக சிரித்தார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இதில் 2 கேள்வி வந்து சமூக ஊடகங்களையும் சரி பொது தளத்திலையும் சரி பேசப்படுவது. ஒன்னொரு வந்து வெக்கப்பட்டு கையை மூச்சு மூடிக்கிட்டாரு, இன்னொரு பக்கம் தலையில் அடிச்சுக்கிட்டாங்க, இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்னு. இது எதை சார் உண்மை? இல்லை, அவங்க தலையில் அடிச்சுக்கிறாங்க, அவங்க வெக்கப்படுற மாதிரி அது இருக்குது. அவங்க வயசுக்கு வெக்கப்படணுமா? அவங்க வந்து கையை இப்படி வச்சுக்கிட்டு பண்ணுறாங்க. அவர் என்ன, அவங்க வந்து விஷமத்தனமாக திசை திருப்புறாங்க. ராகுல் காந்தி வந்து பட்ஜெட் தயாரிப்பில் அல்வா கிண்டினதில் ஒரு மைனாரிட்டிஸ் ஒரு பிசிஎஸ்சி கூட இல்லைன்றாரு. ஆக்சுவலாக அவர் மீன் பண்ணது பட்ஜெட் தயாரிப்பு பணிகள் அதிகாரிகளை சொல்கிறார். அவங்க வந்து பட்ஜெட் அல்வா கிண்டினதில் யாரும் இல்லைன்ற மாதிரி அதை விஷமத்தனமாக தன்னுடைய உடல் மொழி மூலம் அவர் திசை திருப்பினார். எனவே அவங்க நிர்மலா சீதாராமன் மிகவும் மிடில் கிளாஸ், பிஜேபியோட வாக்கு வங்கியே மிடில் கிளாஸ் தான். அந்த மிடில் கிளாஸே இன்றைக்கு பாஜக மீது கடும் கோபத்தில் இருக்கிறது. இந்த பட்ஜெட் அவங்களுக்கும் எதுவும் செய்யலை. அதனால் அந்த தன்னுடைய வாக்கு வங்கி, அதனால தான் 2 நாளைக்கு முன்னால் போன சனிக்கிழமை பெங்களூர் வந்திருந்த நிர்மலா சீதாராமன் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ், பிஜேபிக்கு சார்பாக சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவர்களை மட்டும் தனியாக அழைத்து பேசியிருக்கிறார். பட்ஜெட் எப்படி சேல் பண்ணணும், பட்ஜெட்டோட நல்ல அம்சங்களை கொண்டு போங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி பிஜேபியோட வலுவான ஆதரவு சக்திகள் இருக்கு இல்லையா, கடந்த 10 வருஷமாக மோடி வந்ததுலேருந்து குருட்டுத்தனமாக பிஜேபியை ஆதரித்த அவங்களுடைய அந்த கோர் ஓட் பேங்கை இந்த பட்ஜெட்டில் டிசப்பாயிண்ட் ஆகிருக்கேன். அவங்களால அதுக்கு பதில் சொல்ல முடியாமல், ஏன்னா வந்து நிறைய விஷயங்கள் இந்த பட்ஜெட் வந்து அவர்களையும் அவருடைய கோர் ஓட் பேங்கையும் திருப்திப்படுத்தலை. வரும் நாட்களில் இதில் இன்னும் அதிகப்படியான வான வேடிக்கைகளை நாம் பார்க்கலாம். ஆரம்பத்தில் குறிப்பிட்ட மாதிரி ராஜ்நாத் சிங் அவர்களை பற்றி குறிப்பிடும்போது ஒருத்தருக்கு தான் நீங்கள் பிரதமர் கனவு இருக்குது, வேறு யாருக்கும் இருக்கக்கூடாது, அந்த பயம் இருக்குது அப்படின்னு. ஆனால் அதற்கு எதிர்ப்பு குரல்கள் பாஜகவிலிருந்து வராததன் பின்னணி என்ன சார்? பெரிய அளவுக்கு அதுக்கான எதிர்ப்பு குரல்கள் வரலையே. எதுக்கு? பிரதமர் ஆகிறதுக்கு அவர் ஒருத்தர் இல்லை. இப்போதைக்கு மோடியோட இரும்பு பிடி கட்சி மேலே முழுவதுமாக இருக்குது. அது கொஞ்சம் தளர்ந்திருந்தாலும் அந்த ஆக்டோபஸ் ஹேண்ட்ஸ் அப்படியே தான் இருக்குது, அப்படி கவ்வி இருக்குது. அது கொஞ்சம் தளர்ந்து இருக்குது. மோடியை எதிர்க்கிற அளவுக்கு இன்றைக்கி அரசியல் சூழல், அகச்சூழலும் புறச்சூழலும் இல்லை பிஜேபிக்கு. அதனால் அவங்க காங்கிரஸே எதிர்த்து கேட்கலன்னு. இப்போ ராகுல் காந்தி இப்படி ஒரு விஷயம் சொல்கிறாரு, அப்படிலாம் இல்லைன்னு பாஜகலேருந்து கூட குரல் பெரிய அளவில் வர. இதுதான் கவனிக்க வேண்டியது. மோடியை முண்டியடித்து கொண்டு வந்து முட்டு கொடுத்து ஆதரிக்கக்கூடிய நிலையில் இன்று பாஜக எம்பிக்களே இல்லை என்பதுதான் உண்மை. ஆங்கிலத்தில் சொல்கிறதா, நோ மோடி இஸ் வல்னரபிள். 272 சீட்டு தான் மெஜாரிட்டி, 240 தான் அவர்கிட்ட இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வரும் நாட்களில் வந்து குறிப்பாக இப்போ மகாராஷ்டிரா எலெக்ஷன் இன்னும் 4 மாதத்தில் 3 மாதம், ஜூலை மாதம் இந்த மாதம் முடிய போகுது. ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபரில் மகாராஷ்டிரா எலெக்ஷனில் மட்டும் பிஜேபி ஷிண்டே கூட்டணி தோல்வி அடைந்து ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தால், சரத்பவார் நம்முடைய உத்தவ் தாக்கரே காங்கிரஸ் கூட்டணி அரசு எம்வி அரசு அங்கு அமைந்தால் டெல்லியில் மோடியின் அதிகாரம் மேலும் மேலும் கேள்விக்குறியாகும். கிட்டத்தட்ட கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டியில் மகாராஷ்டிராவில் எம்விஏ கூட்டணி, உத்தவ் தாக்கரே காங்கிரஸ் என்சிபி கூட்டணி ஆட்சியை கைப்பற்றினால் நிச்சயம் டெல்லியில் மோடிக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் சவால் உருவெடுக்கும். அது இன்னும் ஒரு 4-5 மாதங்கள் நாம் பொறுத்திருக்க வேண்டும். ஆனால் இதற்கு முன்னாடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யோகி கூட ஏதோ ஒரு இஷ்யூ அப்படின்ற மாதிரியும் உத்தரப்பிரதேசத்தில் போயிட்டு இருக்கு இல்லையா, இதெல்லாமே பெரிய பின்னடைவாக பார்க்க. கண்டிப்பாக இப்போ யூபியில் 10 சீட்டுக்கு பை எலெக்ஷன் இருக்குது, அதில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதில் ஒரு 4 சீட்டு சமாஜ்வாதி ஜெயிச்சா கூட யோகிக்கு பின்னடைவு தான். ஒரு பக்கம் யோகி மோடிக்கு எதிராக சேலஞ்சராக உருவெடுத்து கொண்டிருப்பதை மொத்தமாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி, யூபியில் ரிசல்ட் சரியில்லைன்றதை பயன்படுத்தி யோகி ஆதித்யநாத்தோட அரசியல் வாழ்க்கையை முடித்திட வேண்டும் என்று பாஜக விரும்புகிறது. இன்னொரு பக்கம் மகாராஷ்டிராவில் கடும் போட்டி ஏற்பட்டிருக்கிறது. அடுத்த 4-6 மாதங்களுக்குள் இந்த 2 மாநிலங்களிலும் பாஜகவுக்கு நெருக்கடி முற்றி மகாராஷ்டிராவில் பாஜக ஆட்சி அகற்றப்பட்டு காங்கிரஸ் ஆட்சி அல்லது உத்தவ் தாக்கரே ஆட்சி வந்தால் அது நன்மை பயக்கும். அதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் மற்ற விஷயம் என்ன சொன்னீங்க? இன்னொரு விஷயம் இல்லை, உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அங்கே வந்து யோகி ஆதித்யநாத்துக்கும் மோடிக்குமான மோதல் முற்றி கொண்டிருக்கிறது. மகாராஷ்டிரா எலெக்ஷனில் பிஜேபி தோற்கடிக்கப்பட்டு ஆட்சி இழந்தால் உத்தரப்பிரதேசத்தில் மோடியின்
இன்ஃப்ளூயன்ஸை யோகி ஆதித்யநாத் இன்னும் கடுமையாக ஒட்ட நறுக்கி வெளியேற்றுவார். இந்த மோடி அமித்ஷா கூட்டணி வந்து ஒரு பெரிய சரிவை நோக்கி எடுத்து வச்சிருக்காங்களோ, காலடி எடுத்து வைக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுதா இதுல இருந்து? அப்படி எடுத்துக்க முடியுமா? கண்டிப்பாக. அதாவது இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனேயே மோடி அமித்ஷாவோட செல்வாக்கு கடந்த 10 ஆண்டுகள் இருந்த அளவுக்கு இப்பொழுது இல்லை என்பது தெளிவாகிவிட்டது. அவர்களுடைய பிடி தளர்ந்திருக்கிறது. ஆனால் இது இன்னும் மேலும் மேலும் தளர்ந்து ஆட்சி பிஜேபிக்குள்ளே தலைமை மாற்றம் வரைக்கும் போகுமா, அல்லது இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிஞ்ச உடனே அடுத்த ஒரு வருஷம் குரூஷியல், அதுக்குள்ளே கட்சிக்குள்ளே தனக்கு எதிராக இருப்பவங்களை மோடி களை எடுத்துட்டாருன்னா இந்த 240 வச்சுக்கிட்டு அவரால் வந்து மந்திரக்கோள் ஆட்டங்களை ஆட முடியும் என்று தான் நான் பார்க்கிறேன். அவருடைய சேலஞ்சு பிஜேபிக்குள்ளே இருந்து தான் வருது, வெளியிலேருந்து வரல. ஸோ இந்த மகாராஷ்டிரா எலெக்ஷனில் பிஜேபி வெற்றி பெற்று யோகி ஆதித்யநாத்தை வைக்க வேண்டிய இடத்தில் மோடி வைத்து விட்டார் என்றால் இந்த ஆண்டு இறுதிக்குள் அடுத்த 4.5 ஆண்டுகள் பிஜேபிக்கு வலுவானதாகவும் செழிப்பானதாகவும் தான் இருக்கும். ஒருவேளை அது நடக்காமல் போய் மகாராஷ்டிராவில் பிஜேபி பெரிய அளவில் தோற்று யோகி ஆதித்யநாத் அப்பர் ஹேண்ட் எடுத்து மோடி அமித்ஷாவுக்கு எதிராக திரும்பினார்னா அப்போ நிலைமை வேறு மாதிரி போகும். ஐ திங்க் நம்ம இந்த அக்டோபர் வரைக்கும் வெயிட் பண்ணணும் தான். இந்த 2024 அக்டோபர் 2024 அக்டோபர் மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் வரையில் நாம் வெயிட் பண்ணோம். மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் பாஜக மோடியின் அடுத்த 4.5 ஆண்டுகால ஆட்சிக்கு ஒரு வழிகாட்டுதலாக அமையும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஒரு ட்விஸ்ட் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். மகாராஷ்டிரா தேர்தல் வந்து பாஜகவுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக மகாராஷ்டிராவில் பிஜேபிக்கு வெற்றி வாய்ப்பு குறைவு என்று தான் தகவல்கள் வருகின்றன. அவங்க தேர் ஃபைட்டிங் அ வெரி டஃப் பேட்டில். தோற்றுருவாங்கன்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா மகாராஷ்டிராவில் ட்ரெடிஷ்னலாக பிஜேபிக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்குது. என்ன ஒன்று இங்கே அந்த இப்போ கடந்த 2 வருஷமாக ஆட்சியில் இருக்கிறதால ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். மக்களவைத் தேர்தலில் கடினமான தோல்வியை சந்திச்சிருக்காங்க. ஆகவே மகாராஷ்டிரா எலெக்ஷனில் ஒருவேளை பிஜேபி தோற்கடிக்கப்பட்டால் நிச்சயம் மோடியின் செல்வாக்கு டெல்லியில் மேலும் மேலும் சரியும். அப்போ யோகியின் கரங்கள் உயரும். மோடிக்கான அரசியல் நெருக்கடி மிகப்பெரிய அளவில் முற்றும். மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்டலுக்கின் சார்பாக மிக்க நன்றி.